வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி, குரோதி வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி தேய்பிறை பஞ்சமி, மதியம் 1:20 வரை. அதன் பின் தேய்பிறை ஷஷ்டி. யோகம் சித்த யோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. மாலை 5 மணி முதல் 7 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நம்மிடம் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரில் வரலாம். சென்னை அடையாறில் நம்மளுடைய ஆஃபீஸ். நேரில் வர முடியாதவங்களுக்கு இப்போ ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஆன்லைனில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், திருமண பொருத்தம் பார்க்குறோம். எல்லா விஷயங்களும் ஒரு ஜோதிடரிடம் நேரில் நீங்கள் சென்றால் என்ன மாதிரியான கேள்வி கேட்பீங்களோ எல்லாத்தையுமே ஆன்லைனில் பேசலாம். இப்போ நமக்கு வாட்ஸ்அப் காலிங் இருக்குது, வீடியோ காலிங், இல்லைனா ஜூமில் பார்த்து பேசலாம். ஸோ அந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ சிசேரியனுக்கு, செக்ஷனுக்கு நம்ம லக்னம் குறித்து கொடுக்குறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி திருமண பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த தகவல்களை கொடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு க்ளீன் ரிப்போர்ட் கொடுக்குறோம். தசவித பொருத்தம் அப்படிங்கிறது 10 பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அது இன்றைக்கி ஒரு மொபைல் ஆப்பை போட்டாலே எல்லாம் வந்துடும். அது தவறு. அப்படி பார்க்கக்கூடாது. கட்டம் ரீதியாக, அதாவது ஜாதக ரீதியாக இருவருக்கும் எந்த மாதிரியான பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு சரியான ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கறது தான் நம்மளுடைய சர்வீஸு. இதெல்லாம் நம்ம செய்கிறோம். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்ன மார்க்கமாகவும் பலன் சொல்கிறோம். பிரசன்ன ஆருடம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது, அது வழியாகவும் பலன் சொல்கிறோம். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள். சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நாளுக்குடைய கிரகம் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய நேரம். உங்களுடைய 4 குடையவர் தான் மிக முக்கியமான ஒரு கிரகம். அவர் உங்கள் ராசியை கடக்கிறதுனால உங்களுடைய செயல் திறமை, உங்களுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிய போகிற நேரம். இது தெரிய ஆரம்பிக்க போகிற நேரம். உங்களுடைய வெளிச்சம் உலகத்துக்கு தெரிய போகுது. பிரகாசமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சிறப்பான நாள். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்தில் ராசி அதிபதியும் குருவும் இருப்பதால் தனம் வருவாய் நிறையா வரும். இப்போது உங்களுடைய பேச்சாலேயே இப்போ பணம் சம்பாதிப்பீங்க. அது போன்ற ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு சிக்கன நடவடிக்கை தேவை. இன்றைக்கி கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். வழக்கத்தை விட அதிகமாக செலவுகள் ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதனால் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும். நிறைய பேர் அவசரமாக சில பொருட்களை வாங்குறேன்னு சொல்லிட்டு கார்டை தேய்ச்சி வாங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ தான் ஃபோனை எடுத்து காமிச்சாலே போதும், அக்கௌண்ட்டில் இருந்து டெபிட் ஆகிடும். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்போ வந்தாச்சு. ஸ்கேன் பண்ண வேண்டியதானே. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தியாக வரும். இருந்தபோதும் உங்களுக்கு வருமானமும் நிறையா வரும். வருமானத்திற்கு குறைவில்லை. நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. ஆபரணம் சேர்க்கை அப்படின்னா செலவு தானே. இருந்தாலும் நல்ல செலவுகளாகவும் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. உங்கள் தாய் வழி உறவுகளால் நன்மை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 2ஆம் இடத்தில். 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்குரிய கிரகம் சந்திரன் 11ஆம் இடத்துல.
அதனால் இது மிகப்பெரிய ஒரு யோகம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் சந்திரன் உலவுவதால் வர இருக்கும் 2 நாட்கள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். வருமானம் அதிகமாக வரும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம். தொழில் பிரமாதமாக நடக்கும். அதுபோன்ற ஒரு யோகத்துக்குரிய நாள், வெற்றிக்கான நாள். எது முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் ஒரு வெற்றி, அதில் ஒரு நேர்த்தி உண்டு. நல்ல நாள் இது. கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன், அவர் இப்போது மேஷத்தில் உலவுகிறார். மேஷம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். 10க்குடைய செவ்வாய் 11ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல 2 கிரகங்கள். இது எல்லாமே தொழிலும் லாபமும் அருமையாக நடக்குது அப்படிங்கிறத காட்டுது. உத்தியோகத்தில் உயர்வு உண்டு, ஊதிய உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. சிலருக்கு விருப்பமான இடத்திற்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு. சில பேர் ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆஃபீஸ் ட்ரிப்பாகவே அந்த இடத்துக்கு போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அஃபிஷியலாக போயிட்டு வரலாம், அதில் நம்ம பர்சனலாகவும் இருக்கும். அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசி அதிபதியே ராசிக்குள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நன்மை. 2-11 கிரகம் புதன் 12ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். உங்கள் ராசியை சனி பகவான் நேர்முகமாக பார்வையிடுகிறார். ராசிக்குள் சூரிய பகவான். அதனால் கொஞ்சம் இப்போது வேலையில் டென்ஷன் இருக்கும். வேலையை மாற்றலாமாங்கிற எண்ணமும் இருக்கும். அதனால் கொஞ்சம் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கணும். நீங்கள் திடமாக இருக்கணும். அப்போ தான் வேலை போகாது. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் செலவுகளும் உண்டு, மனக்குழப்பங்களும் உண்டு. இருந்தபோதும் உங்களுடைய தைரியத்தால் அதை ஜெயித்து காட்டுவீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இதுக்கு சந்திராஷ்டமம்னு பேர். சந்திராஷ்டமம் தினத்தன்று பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் எதுவும் செய்யக்கூடாது. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை செய்யலாம். அதில் எதுவும் தடை தாமதம் ஏற்படாது. ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும், செய்யணும் அப்படின்னா ஒரு 2 நாட்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் செய்யலாம். உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி தான் சந்திரன். அவர் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் இன்றைக்கி ஏதாவது வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வரும். இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல அதிக எச்சரிக்கையும் கவனமும் தேவை. துளாராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன். 10க்குடைய கிரகம் 7ஆம் இடத்தில், 7க்குடைய கிரகம் 8ஆம் இடத்தில். 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய். 8க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். இப்படி ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. நிறைய வருமானம் வரும், பணம் வரும் அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்பு காட்டுது. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பரஸ்பர அன்பு மேலோங்கும். கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9க்குடைய சந்திரன் இப்போது 6ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல புதன், 9க்குடைய கிரகம் சந்திரன் 6ஆம் இடத்துல. சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் உங்களுக்கு உயரும். உங்களுடைய சமூக சேவைக்கு பாராட்டி ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், ஏதாவது அவார்டு கிடைக்கும். உங்களுடைய தொழில் பிரமாதமாக நடக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி காணக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி. எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அருமையான நாள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 5க்குடைய கிரகம் 6ஆம் இடத்தில். இது எல்லாமே நற்பலனை செய்யக்கூடிய இடம். உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், குரு. இது ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழிலை நல்லா நடத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டு. முன்னேற்றத்திற்கான நாள் இது. சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நிறையா பேருக்கு சொத்து சுகம் சேரும். பூர்வீகத்தில் ஏதாவது நிலம், வீடு, வாசல் இருக்குது, அங்கே போய் குடியேறலாம். இல்லை அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இடம் மாற்றிக்கலாம். ஏதாவது ஒரு இருக்கிற வீட்டை கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம். இல்லை புதுசாக வீடு வாங்கலாம். இந்த மாதிரி
நிலம், அசையும் அசையா சொத்து, இதில் எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் செயலாகும். உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய உத்தியோகத்திலையும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கு சில மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். 7ஆம் இடத்தில் புதன், 7க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில் பலமாக உட்கார்ந்திருக்கார். 4க்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில். அதனால் சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும். விவசாய தொழிலை நம்பி ஜீவனம் பண்ணுறவர்களுக்கு இப்போ அதிக மகசூல், அதிக லாபம் கிடைக்கும். சில பேர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஊருக்கு வெளியே வாங்கி போட்டிருப்பாங்க. அது இப்போ நல்ல விலை வரும். இப்போ யாராவது அது நல்ல விலை வருது கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இப்போ அந்த மாதிரியான ஒரு நேரம். இப்போது வருமானங்கள் அதிகமாக வரும். விவசாய நிலத்தின் மூலம் ஆதாயம் உண்டு. புதிய நிலம் வாங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு எண்ணம் மேலோங்கும். உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய்வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். இது ஒரு யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படும். பயணத்தால் நன்மை. உங்களுடைய பயணம் இனிதாக அமையும். சிறப்பான நாள். நல்ல மனிதர்களை இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய விஐபியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழில் அமோகமாக நடக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சிறப்பான நாள். மீனராசிக்காரர்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய ஒரு நாள். 4, 7க்குடைய கிரகம் புதன் இப்போ 5ஆம் இடத்தில், 5க்குடைய கிரகம் 2ஆம் இடத்துல. 2ஆம் இடத்துல அப்படிங்கும்போது சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு உயரும். இன்னும் உங்களுடைய பேர் சொன்னாலே எல்லாருமே ஓ அவரா ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மதிப்பு மரியாதையை இன்னும் அதிகமாக தான் ஆக்குவாங்க. அதனால் நிறையா பேர் உங்களை சந்திப்பாங்க. நிறையா சந்திப்புகள் நடக்கும். இன்றைக்கி மீட்டிங்ஸ் நிறையா இருக்கும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பல பொது சேவைக்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். இப்போ உங்களுடைய ஏரியாவில் தண்ணி வரல, ஒரு வாட்டர் டேங்க் வைக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனு எழுதி கொடுத்து அதை வர வச்சு அதில் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இப்போ இருக்குது. உங்களுடைய பொது சேவைகள் சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வருமானமும் வரும். நல்ல நாள் இது.